Hi friends, welcome to Epati recipe. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நார்மலா நம்ம புட்டு செய்யறதுக்காக இட்லி பாத்திரத்திலயோ இல்லனா புட்டு பானையிலயோ நம்ம புட்டு செய்வோம். நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்கிற பொருள் வச்சு ஈஸியா இந்த ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராகி புட்டு மட்டும் இல்ல, நீங்க எந்த மாவுல புட்டு செய்யறதா இருந்தாலும் வீட்ல இருக்கிற பொருள் வச்சு ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இந்த ஹெல்தியான ராகி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த ராகி மாவு இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமா நல்லா தெளிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம புட்டுக்கு மாவு பிசையும் போது ஒட்டுக்கா தண்ணி சேர்த்துக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு தான் நம்ம பிசையணும். அப்போதான் அந்த மாவு நல்லா உதிரி உதிரியா வரும். இப்போ பாருங்க, இந்த புட்டோட மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் பிடிச்சி விடும்போது இந்த மாதிரி மாவு நல்லா பிடிக்க வரணும். அதே போல் நம்ம உதிர்த்து விடும்போது நல்லா உதிரி உதிரியாக வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குல்ல, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டான புட்டு கிடைக்கும். ஒரு ஜன்னி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் தான் சேர்த்துட்டு நம்ம புட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு லேயரில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எல்லா பக்கம் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த லேயராக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ராகி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது மாவு சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி ஈவனாக ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் தேங்காய் துருவல், ஒரு லேயர் ராகி மாவு இந்த மாதிரி மெத்தடில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த லேயராக நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 2 to 3 லேயராக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கம் நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போது அடுத்த லேயர் நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லேயராக வச்சுட்டே வரணும். நம்ம இன்னைக்கு புட்டு பாத்திரம் இட்லி பாத்திரம் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் ஈஸியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கடைசியாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது புட்டு வேக வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதே மாதிரி எத்தனை பவுலில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அத்தனை பவுலில் இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அடியில் ஒரு பிளேட்டோ இல்லைன்னா ஸ்டாண்டோ வச்சுட்டு இந்த மாதிரி மேலாக வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மாவு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் போல் மாவு எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி திரட்டி பாருங்கள். கையில் நல்லா திரட்டுறக்கு வந்துச்சுன்னா மாவு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான நல்ல மணக்கிற ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்பவே ஆரோக்கியம் கூட. இது கூட வெல்லம், நெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு நெய் வெல்லம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுங்க. நான் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு சர்வ் பண்ண போகிறேன்.
வெல்லம் நெய் சேர்த்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ராகி புட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. நான் ஏற்கனவே உதிரியான ராகி போட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க.